கவர் ஸ்டோரியெல்லாம் எழுதுனாங்க. அதை பற்றிலாம் கவலையே படல. ஐ டோன்ட் கேர் போயா அப்படின்ற அளவுக்கு விட்டார். நிறைய அது உண்டு. அது சொல்லுவாங்க, என்னை பற்றிலாம் எதுவும் கிசு கிசு வராதுங்களா அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ இவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி ஒரு உச்ச நட்சத்திரமாக தன்னுடைய கணவர் ஒரு 240 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி உச்சத்தில் இருக்கும்போது சங்கீதா அவர்களுக்கு தெரியாதா வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு நடிகர். இந்தியா முழுக்க அவருக்கான வியாபாரம் என்ன பாருங்கள். ஒரு படத்தை வந்து 6 மாதமாக தள்ளி ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தை தூக்கி இணையத்தில் போட்டாச்சு. தமிழ்நாடு வரைக்கும் கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 1.5 கோடி பேர் அதை வந்து இணையத்தில் பார்த்துட்டாங்க. அந்த படத்துக்கு ஓப்பனிங் கிடையாது. அது ஏற்கனவே தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் அப்படின்லாம் வந்து வெளியே வந்து ஒரு பொய்யா பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்தை எதுக்கு சுத்தலில் விட்டாங்க அப்படின்னு கூட தெரியல. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துடுச்சு. அதன் பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படமே உலகம் முழுக்க 360-370 கோடி ரூபா அடிச்சிருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அந்த படம். அப்போ அந்த ஹீரோவுக்கு எவ்வளோ பெரிய மவுஸ் இருக்கும் பாருங்கள். இதே வேற ஒரு ஹீரோ அது மாதிரியான அந்த படத்தில் நடித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க அந்த ப்ரொடியூசரு. ஏமா அதை வந்து இணையத்திலே பார்க்க மாட்டாங்க. வந்து 1.5 கோடி பேர் பார்த்தாங்க இல்லைல்ல. இதெல்லாம் யாருப்பா பார்க்குறது அப்படின்னு. இதெல்லாம் ஓடிடியில் எத்தனை படங்களை பார்த்துடுறாங்க வந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா தன்னுடைய கணவருடைய பலம் என்னன்னு. அப்படியாப்பட்ட அவர் வந்து இந்த சினிமா வேணாம், நான் சினிமாவுக்கு முழுக்க போடுறேன், நான் அரசியலுக்குள்ளே வரேன், அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். ஏன்னா விஜய் வந்து ஒரு அம்பானி மாதிரி ஒரு பெரிய மில்லியனர் கிடையாது. மேபி கோடீஸ்வரராக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், பெரிய மில்லியனர் கிடையாது. அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான துணிச்சல்லாம் வரும். அது ஏங்க ஒரு படத்துக்கு நடிச்சா 250 கோடினா வருஷத்துக்கு 2 படம்னா 500 கோடி என்ன காசுங்க. அது வந்து 500 கோடின்ட்டு சாதாரண பணமே கிடையாது. இப்போ அந்த ஹீரோ இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பணத்துக்கு ஆசைப்படுற ஒருத்தராக இருக்காருன்னா வருஷத்துக்கு 4 படம் நடிக்கலாம் போயா அப்படின்ற அளவுக்கு. என்ன இருக்குது வருஷத்துக்கு 365 நாள் கால் ஷீட்டை பிரித்து கொடு, நடிக்க முடியாத நான் 4 படம் இறக்கு, நீ தோல்வி படமோ வெற்றி படமோ துட்டு நமக்கு வருது இல்லை அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு அரசியலுக்குள் இறங்கி அரசியலுக்குள் வந்த பிறகு ஒரு மக்களை சந்திக்கிற அந்த பயணத்திற்கு தன்னுடைய கணவருக்கு எவ்வளோ பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தி, இல்லது தவேகா தலைவருக்கு எவ்வளோ பெரிய இடைஞ்சலை உண்டாக்கி, திருச்சியில் வந்த அந்த கூட்டத்தை பார்த்து மெர்சலாகி, திருவாரூரில் அந்த பேசின கூட்டத்தை பார்த்து இதுவாகி, நாகப்பட்டினத்தில் வந்த கூட்டத்தில் பார்த்து காண்டாகி, கரூரில் வச்சு அவருடைய அரசியலை அஸ்தமனம் பண்ணோம். 2வது இந்த பக்கம் கட்சி கொடி அதுன்னு எதையுமே இந்த ஹீரோ வந்து வரவே கூடாது, அவர் எங்கேயாவது ஓடி போய் ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெர்சலை காட்டினாங்க.